இன்றைக்கும் 2 அடிப்படையான சத்தியங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். அது என்னவென்றால், இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்? 2 சத்தியங்கள். கர்த்தர் ஆளுகிறார். முதலாவது சத்தியம் என்னது? கர்த்தர் ஆளுகிறார். 2வது, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஆளுகிறார், கர்த்தர் நல்லவர். எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் ஆளுகிறார், கர்த்தர் நல்லவர். இது 2த்தையும் பிடிச்சிக்கணும் பாருங்க. 2த்தையும் விட்டு கொடுக்கவே கூடாது. என்ன நடந்தாலும் இது 2த்தையும் விட்டு கொடுக்கவே கூடாது. ஏன்னா 2மே தேவை. கர்த்தர் வெறும் ஆண்டா பத்தாது, அவர் நல்லவராக இருக்கணும். டாப்பில் இருந்தால் மட்டும் பத்தாது, நல்லவராக இருந்தால் தான் நமக்கு பிரயோஜனம். இல்லைன்னா என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது, எந்த நம்பிக்கையும் இருக்காது. அதே நேரத்தில் கர்த்தர் நல்லவராக மட்டும் இருந்தால் பத்தாது, ஆளுகிறவராக இருக்க வேண்டும். எதை கண்டும் அஞ்சாதவராக இருக்க வேண்டும். அவர் ஏதாவது பார்த்து ஐயோ எப்படி ஆயிடுச்சே இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொன்னார்னா நாம் எங்கெங்க போகிறது? 2மே முக்கியங்க. கர்த்தர் ஆளுகிறார், கர்த்தர் நல்லவர். இதை தான் இந்த வேதம் தெளிவாய் போதிக்குது. இது 2த்தையும் பிடிச்சிக்கணும் பாருங்க. சிலர் எப்படி சொல்லுவாங்க, ஏங்க சொல்கிறீங்க நல்லா இருக்குங்க, கருத்து நல்லா இருக்கு, இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக கர்த்தர் ஆளுகிறார், கர்த்தர் நல்லவர்னு சொன்னால் ஏன் உலகம் இப்படி இருக்கு? இன்னைக்கு ஏங்க உலகம் இப்படி இருக்கு? அதுக்கு நான் லேசாக பதில் சொல்கிறேன். நான் ஏன்னா இது பாருங்க, லேசாக சொல்கிறேன். ஏன்னா இது ஒரு பெரிய கேள்வி, முக்கியமான கேள்வி, கொஞ்சம் கஷ்டமான கேள்வியும். நான் இதுக்கு லேசாக தான் பதில் சொல்கிறேன். சிறிய விதத்தில் பதில் சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். பட் சிறிய கொஞ்சம் காரியங்களை மட்டும் இன்றைக்கு சொல்கிறேன். இது பதில் சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு 2 எச்சரிக்கை கொடுக்க விரும்புகிறேன். ஏன்னா அது முக்கியம். ஒரு பொதுவான எச்சரிக்கை ஒன்று நாம் வாழ்ந்து வருகிற இந்த நாட்களுக்கு பொருந்துகிற ஒரு எச்சரிக்கை. பொதுவாக பாருங்கள், கர்த்தரை பற்றி கேள்விகள் எழும்பும்போது, இப்படி இருக்கிறாருன்னு வேதம் சொல்லுது, போதிக்குது. ஆனால் நமக்கு கேள்வி எழும்பும்போது நாம் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். அந்த கேள்விக்கு நிச்சயம் ஓரளவுக்கு பதிலை நாம் நாடணும், தேடணும், அடையணும், எல்லாம் முக்கியம். ஆனாலும் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். என்னது? கர்த்தரை முழுமையாய் நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆமாம், முடியாது. முழுமையாய் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே எப்பொழுதுமே சில கேள்விகள் இருக்கலாம், இருக்கிறது தவறு இல்லை. அதாவது ஏங்க இவர் கடவுளுங்க, இவரை முழுமையாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒன்று அவர் கடவுள் இல்லைன்னா நீங்கள் கடவுள். நான் இவரை நான் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் ஒன்று அவர் கடவுளாக இருக்கக்கூடாது. ஏன்னா இவர் கடவுளாக இருந்தால் நான் எப்படி அவரை முழுமையாக புரிஞ்சுக்க முடியும்? நான் கடவுளாயிட்டேனா? கிடையாது. அவர் பெரியவர். அவ்வளோ பெரியவரை இந்த சின்ன மூளை எப்படி முழுமையாய் புரிந்து கொள்ள முடியும்? கடலில் எவ்வளோ தண்ணி இருக்கு, அதை போய் ஒரு பக்கெட்டில் எடுக்கணும்னு பார்த்தா முடியுமா? சான்ஸே கிடையாது. இந்த பக்கெட்டு நிரம்பிடும். ஆனால் கடல் எவ்வளோ பெருசு. அதுபோல தான் நாம் கர்த்தரை முழுமையாக புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அதாவது முழுமையாக கரெக்டாக புரிஞ்சுக்கணும், ஆனால் முழுமையாக புரிஞ்சுக்க எதிர்பார்க்க முடியாது. ஆனால் போதுமான அளவுக்கு புரியணும். போதுமான அளவுக்கு புரிஞ்சிக்க முடியும், ஆனால் முழுமையாக புரிஞ்சிக்க முடியாது. அது ஒரு பொதுவான எச்சரிக்கை. இன்னொரு குறிப்பான எச்சரிக்கை, தீமைக்கு நடுவில் வாழும்போது, அதாவது தீமையான காரியங்கள் நடக்கும்போது, அது நடுவில் வாழும்போது இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ரொம்பவே கஷ்டம். முடியாதுன்னு சொல்லுவேன் நான். புரிஞ்சிக்க முடியாது. நம்ப முடியும், புரிஞ்சிக்க முடியாது. எதை புரிஞ்சிக்க முடியாது? கர்த்தர் ஆளுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை புரிந்து கொள்றது கொஞ்சம் கஷ்டங்க. முடியாதுன்னு சொல்ல முடியாது, கஷ்டம். நம்பணும், அதனால தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது புரிஞ்சுக்கிறது கஷ்டம். சில உதாரணம் கொடுக்குறேன் பாருங்க. வேதத்திலிருந்து யோசேப்பு. உங்களுக்கு யோசேப்பினுடைய கதை தெரியும். யோசேப்பு எந்த தவறும் செய்யாமல், யோசேப்புக்கு தீமைக்கு மேலே தீமை நடந்துக்கிட்டே போகுது. உங்களுக்கே தெரியும். சொந்த சகோதரர்கள் சின்ன பையன் யோசேப்பை ஒரு குழியில் போடுறாங்க. அவன் என்ன தப்பு செஞ்சான்? ஏதோ தன்னை பற்றி கொஞ்சம் பெருசாக பேசிக்கிட்டான், அவ்வளோதான். எனக்கு இப்படி ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், நீங்களாம் எனக்கு முன்பாக பண்ணிடுறீங்க, அவ்வளோ ஒரு சொன்னானே ஒழிய அது ஒன்றும் தவறு செய்யலை பாருங்க. அதுக்கு போய் அவனை பொறாமை அடைந்து குழியில் போட்டாங்க. அவன் மேலே பொறாமை அவங்களுக்கு. குழியில் போட்டது மட்டும் இல்லை, அவனை அடிமையாக விற்றார்கள். அவன் அங்கே அந்நிய தேசத்துக்கு போகிறான். சின்ன பையன் அடிமையாக போகிறான். குடும்பமே துரோகம் செஞ்சிருச்சு. அங்கே போய்
மேலே வரான். அந்த ஒரு வீட்டில் வேலை செய்கிறான், பெரிய ஒரு ஆளுனுடைய வீட்டில் வேலை செஞ்சு மேலே வரான். அங்கே அவனை தவறாக குற்றம் சாட்டி சிறையிலே போடுறாங்க. தீமைக்கு மேலே தீமை யோசேப்புக்கு நடக்குது. அந்த தீமைகள் நடக்கும்போது யாராவது யோசேப்பை பார்த்து சொல்லியிருந்தாங்கன்னு வைங்க, கர்த்தர் ஆளுகிறார், கர்த்தர் நல்லவர்னு சொன்னால் யோசேப்புக்கு புரிந்திருக்குமா? குழியில் இருக்கிற யோசேப்பை பார்த்து, எப்பா யோசேப்பே கர்த்தர் ஆளுகிறார், கர்த்தர் நல்லவர்னு சொன்னால் புரிஞ்சிருக்குமா? ரொம்ப புரிஞ்சிருக்காது. நம்பியிருப்பானா? நான் நினைக்கிறேன் நம்பியிருப்பேன். யோசேப்பு ரொம்ப ஒரு ஆழமான விசுவாசம் உள்ள மனுஷன் மாதிரி தெரிகிறான். எல்லாத்தின் மத்தியிலையும் கடவுளை நம்புற மாதிரி தெரியுது பாருங்க. ஏன்னா கிவ் அப்பே பண்ண மாட்டேங்கிறான். என்ன நடந்தாலும் he does not give up. அது என்ன காண்பிக்குது? அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு. என்ன நான் நினைக்கிறேன், குழியில இருந்தப்போ கூட அவன் நம்பியிருப்பான். அவனுக்கு புரிஞ்சிருக்காது கர்த்தர் எப்படி இங்க ஆளுகிறார்னு புரிஞ்சிருக்காது. குழியில விழுந்துட்டேனே, குழியில போட்டாங்களே, கர்த்தர் ஆளுகிறார், கர்த்தர் நல்லவர்ன்றத புரிந்து கொண்டிருக்க மாட்டான். ஆனா அதை நம்பியிருப்பான் பாருங்க, நம்பியிருப்பான். அடிமைத்தனத்தில் அவனை வித்தாங்க, சிறையில் போட்டாங்க. அந்த நேரத்தில் போய் அவன்கிட்ட கர்த்தர் ஆளுகிறார், கர்த்தர் நல்லவர்னு சொன்னால் அவனுக்கு நல்லா புரிஞ்சிருக்குமா? புரிஞ்சிருக்காதுங்க. நம்பியிருப்பான். இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன். இயேசு கல்வாரி சிலுவையில் அறையப்படுகிறார். கொஞ்சம் அந்த அந்த இதை யோசித்து பாருங்க. இருக்கிறதுலே நல்ல ஒரு மனுஷனுக்கு, இருக்கிறதுலே நல்லவருக்கு இருக்கிறதுலே மோசமான ஒரு தீமைன்னு பார்த்தா சிலுவை தான். அது சிலுவை பாடுகள். எந்த தவறும் செய்யாத ஒரு மனிதன், வெறும் மனிதன் மட்டும் இல்ல, தேவகுமாரன், அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அவருடைய கரத்தில் ஆணியை போட்டாங்க, போட்டு அடின்னு அடிச்சாங்க பாருங்க. நான் கேட்குறேன், அந்த ஆணி உள்ள போயிட்டு இருக்கிறப்போ நீங்க சீஷர்களை பார்த்து எப்பா கர்த்தர் ஆளுகிறார், கர்த்தர் நல்லவர்னு சொன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? அவங்க யோசேப்பு அளவில் கூட இருந்திருக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கவும் அதை அவங்க நம்பியிருக்கவும் மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் இயேசுவை விட்டு ஓடிட்டாங்க சீஷர்கள்லாம். ஏன்? அவங்களுக்கு கர்த்தர் ஆள்ற மாதிரி தெரியல. அவ்வளோதான், ஓடிடலாம், அவ்வளோதான், முடிஞ்சது. இயேசுவோடையே இருந்தவர்கள் இயேசுவை விட்டு ஓடினார்கள். ஆணியை போடுற நேரத்தில் யாருமே சொல்ல முடியாது, புரியுது எனக்கு கர்த்தர் ஆளுகிறார், கர்த்தர் நல்லவர், புரிஞ்சிருக்காது. இயேசு சிலுவையில் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அந்த கல்லறையில் வச்சு அந்த கல்லை வச்சு அங்கே மூடி முத்திரையை போட்டாங்களே, அப்போ போய் கர்த்தர் ஆளுகிறார், சீஷரை பார்த்து கர்த்தர் ஆளுகிறார், கர்த்தர் நல்லவர்னு சொன்னால் புரிஞ்சிருக்குமாங்க? புரிஞ்சிருக்காதுங்க. நம்பியிருப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா பயந்துட்டு இருந்தாங்க அவங்க. என்ன சொல்ல வரேன், பிரச்சனை நடுவில் இருக்கிறப்போ, பெரிய தீமை நடக்கிறப்போ, பெரிய உபத்திரவங்கள் நடக்கிறப்போ, அது நடுவில் இருக்கிறப்போ கர்த்தர் ஆளுகிறார், கர்த்தர் நல்லவர்னு சொன்னா ரொம்ப புரியாது. ஆனாலும் நம்பணும், அதை பிடிச்சிக்கணும், அதை அறிக்கை செய்யணும். அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்த பிறகு அந்த தீமையெல்லாம் தேவன் நன்மையாய் திருப்புவார். ஜனங்க சொல்றாங்கல்ல, ஏங்க உலகம் இப்படி இருக்கு, ஏன் தேவன் ஒன்றும் செய்ய மாட்டார், கடவுள் ஏன் ஒன்றும் செய்ய மாட்டார்? செய்வார். இன்னும் கேட்டால் செய்து கொண்டு இருக்கிறார். நம்ம கண்ணுக்கு தெரியல, அவ்வளோதான், நம்ம மனசுக்கு புரியல, அவ்வளோதான். ஆனால் செய்து கொண்டு இருக்கிறார், செய்வார். இது எப்போ தெரியும்னா, இந்த தீமையெல்லாம் தேவனுடைய ஜனங்களுக்கு நன்மையாய் திருப்பப்படும். தேவனுடைய வல்லமையினால், அதிகாரத்தினால் நன்மையாய் திருப்பப்படும். அது திருப்பப்பட்ட பிறகு, அதுலேருந்து வெளியே வந்த பிறகு பின்னால் திரும்பி பார்க்கும்போது புரியும். பின்னால் திரும்பி பார்க்கும்போது புரியும். யோசேப்புக்கு அப்படி தான் புரிஞ்சுது பாருங்க. யோசேப்பு பார்த்தீங்கன்னா, குழியில் இருக்கிற யோசேப்புக்கு புரிஞ்சிருக்காது. ஆனால் பிரைம் மினிஸ்டர் ஆன யோசேப்புக்கு புரிஞ்சிருக்கும். ஆதியாகமம் 45 பாருங்க. யோசேப்பு இப்போ குழியிலையும் இல்லை, சிறையிலையும் இல்லை, அரண்மனையில் இருக்கிறாரு, பெரிய பதவியில் இருக்கிறாரு. கர்த்தர் அவருடைய அந்த தீமையெல்லாம் நன்மைக்கே திருப்பினார். யோசேப்புக்கு நன்மை மட்டும் கிடையாது, எவ்வளோ தேசங்களுக்கு நன்மை. யோசேப்பு இதெல்லாம் நடந்த பிறகு தன்னுடைய சகோதரர்களோட பேசுகிறார் பாருங்க. இந்த வார்த்தையில் கவனிங்க. சகோதரர்கள் பயப்படுறாங்க யோசேப்பை பார்த்து, எங்கள் மேலே பழி வாங்கிடுவானோ, நாங்கள் செஞ்ச தீமைக்கெல்லாம் பழி வாங்கிடுவானோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கிற இடத்துல யோசேப்பு பேசுகிறார். எப்படி பேசுகிறார் பாருங்க. ஆதியாகமம் 45:4. அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்டே போனார்கள். கிட்ட வரத்துக்கே பயப்படுறாங்க. அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு தான் நான். நீங்க வித்து போட்ட யோசேப்பு தான் நான், உங்க சகோதரனாகிய
யோசேப், நான் தான்ப்பா உங்க தம்பி யோசேப், நீங்க வித்து போட்டீங்களே, எனக்கு துரோகம் செஞ்சீங்களே, நான் தான் அது. 5ஆம் வசனம், என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். ஆனால் இவ்வளோ பெரிய தப்பை நீங்கள் செஞ்சீங்க, தீமையை செஞ்சீங்க, அதனால சஞ்சலப்படாதீங்கன்றாரு. அது உங்களுக்கு விசனமாக இருக்கவும் வேண்டாம். இதனால சஞ்சலப்படாதீங்க, விசனம் அடையாதீங்க. ஏன் பாருங்க, அவங்க பயத்தில் இருக்காங்க, பதட்டத்தில் இருக்காங்க. யோசேப்பு என்ன சொல்றாரு? பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, நீங்க தீமை செய்தீங்க, ஆனாலும் பதட்டப்படாதீர்கள். ஏன்? ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். எப்படி சொல்றாரு பாருங்க, 2 விதமா சொல்றாரு ஒரே வசனத்துல. நீங்க என்னை விட்டு போட்டீங்க, என்னை இங்க வரும்படி செய்தீங்க. 5ஆம் வசனம் அப்படிதான் தொடங்குது. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால், இவர்கள் தான் செஞ்சாங்க, தீமை செஞ்சாங்க, நீங்க தான் செஞ்சீங்க. யோசேப் சொல்றாரு. 5ஆம் வசனம் முடியறப்ப எப்படி சொல்றாரு? ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன், நீங்க தீமை செய்தீங்க, ஆனா அங்கேயும் தேவன் ஆளுகிறார். தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேவனுடைய கரத்தை அங்க யோசேப் பார்க்கறான் பாருங்க. தீமை செய்தவராய் பார்க்கல, ஆனா தீமையை ஆளுகிறவராய் பார்க்கிறான். தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். எப்படி சொல்றான் பாருங்க, தேவன் அனுப்பிச்சார். நீங்க வித்தீங்க, தேவன் அனுப்பிச்சார். எப்படி இருக்கு வித்தியாசம் பாருங்க. 7ஆம் வசனம் பாருங்க, பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாம இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பாற்றுவதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். தேவனுடைய கரத்தை உணர்கிறான், காணுகிறான். தேவன் எல்லாத்தையும் ஆளுகிறார் என்பதை காணுகிறான் பாருங்க. 50ஆம் அதிகாரத்தில் திரும்ப யோசேப் பேசுறான் பாருங்க, அற்புதமான வார்த்தைகள். எப்படி புரிஞ்சுக்கிறான்றத பாருங்க. 20 50-20 பிரின்சிபல்னே சொல்லுவாங்க இதை சிலர். 50-20 இதுதான். ஆதியாகமம் 50-20. தீமை நடக்கும்போது 50-20 ஞாபகம் வச்சுக்கோங்க. எது? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். 50-20 என்ன சொல்லுது? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனால் தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். தேவன் தீமை செய்யல, என்ன அனுப்பிச்சார், ஆனா தேவன் தீமை செய்யல. அவருடைய கரம் இருக்குது, ஆனா தேவன் தீமை செய்யல. தீமையை ஆளுகிறார். நீங்க தீமை செஞ்சீங்க, தேவன் நன்மையாக முடிய பண்ணுகிறார். சிலுவையும் அதே போலதான். சிலுவை தான் சிறந்த உதாரணம். நான் சொன்னது போல, இருக்கிறதுலே நல்லவருக்கு இருக்கிறதுலே மோசமான தீமை, அவ்வளோ பெரிய தீமை. தேவகுமாரன் அவரை கட்டி போட்டு அடி அடின்னு அடிச்சு அவமானப்படுத்தி சிலுவையில் தொங்க போட்டார்கள். ஆனா கல்லறையில் வச்சாங்க. அப்புறம் ஆனா 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி வந்தார். அதற்கப்புறம் அதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு? சீஷர்கள். இந்த மரணத்தின் மூலமாக தான் உலகத்துக்கே ரட்சிப்பு, இந்த பாடுகள் மூலமாக தான் உலகத்துக்கே மன்னிப்பு, ஆசீர்வாதம் என்றதை புரிந்து கொண்ட பிறகு அவங்க வேற விதமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடினவங்க இப்ப தைரியமா நிக்கிறாங்க. நான் சொன்னது போல, ஆணி அவருடைய கையில உள்ள போறப்போ யாராவது கேட்டீங்கன்னா, இது புரியுதான்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் ஆளுகிறார், கர்த்தர்னால யாருக்கும் புரிஞ்சிருக்காது. ஆனா இன்னைக்கு புரியுதான்னு கேட்கிறேன். கர்த்தர் ஆளுகிறார், கர்த்தர் நல்லவர். இங்க பாருங்க, ஆணி உள்ள போயிட்டு இருக்கிறப்போவே கர்த்தர் ஆளுகிறார், ஆண்டு கொண்டு தான் இருந்தார். இயேசு அங்க சிலுவையில் அவமானப்பட்டு தொங்கும் போதே கர்த்தர் ஆண்டு கொண்டு தான் இருந்தார். ஆனா எந்த கண்ணுக்கும் அது தெரியல, எந்த மனசுக்கும் புரியல. கல்லறையில் அவருடைய சரீரம் வைக்கப்பட்டு இருந்த போதே கர்த்தர் ஆண்டு கொண்டு தான் இருந்தார். யாருக்கும் புரியல. யோசேப்பு குழியில இருந்த போதும் சரி, விற்கப்படும் போதும் சரி, கர்த்தர் நான் சிங்காசனத்தை விட்டு போயிட்டாரா? பிரேக் எடுத்துட்டாரா? ஒவ்வொரு நேரத்திலும் அவர் ஆளுகிறார். நம்ம கண்ணுக்கு தெரியல, நம்ம மனசுக்கு புரியல, ஆனால் அவர் ஆளுகிறார். அவர் நல்லவராகவே இருக்கிறார். குழியில இருக்கிறப்பவும் அவர் நல்லவர், யோசேப்பு சிறையில் இருக்கிறப்பவும் அவர் நல்லவர், ஆணி இயேசுடைய கையில உள்ள போறப்பவும் அவர் நல்லவர். எல்லா நேரத்திலையும் அவர் நல்லவர். நம்ம கண்ணுக்கு தெரியுதோ தெரியலையோ, நம்ம மனசுக்கு புரியுதோ புரியலையோ, என்ன நடக்குதோ நடக்கலையோ, யார் வந்தாங்களோ போனாங்களோ, அவர் ஆளுகிறார், அவர் நல்லவராய் இருக்கிறார். புரிய தேவையில்ல, நம்பினா போதும், அதை பிடிச்சிக்கிட்டா போதும், அதை விடாம பிடிச்சிக்கிட்டா போதும். பாருங்க, சில நேரம் நம்புறது கூட கஷ்டமா இருக்கும், ஆனால் தான் வாயை திறந்து சொல்ல வேண்டும். கர்த்தர் ஆளுகிறார், கர்த்தர் நல்லவர். அப்ப பதில் என்னங்க? பதில்
உலகம் இப்படி இருக்கே, கர்த்தர் ஒன்றும் பண்ண மாட்டாருன்னா தவறு. அது கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார், நம்ம கண்ணுக்கு தெரியல, நம்ம மனசுக்கு புரியல. ஏதோ ஒன்றை பண்ணி கொண்டிருக்கிறார். எல்லா தீமையும் தம்முடைய ஜனங்களுக்கு நன்மையாகவே திருப்புவார். ஏன்னா அவர் ஆளுகிறார், நல்லவராயும் இருக்கிறார். அதை தொடர்ந்து பிடிச்சுக்கோங்க. வாயினால் அறிக்கை செய்யுங்கள். சொல்லுவோமா இன்னொரு முறை? கர்த்தர் ஆளுகிறார், கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இதை சொல்லிட்டே இருங்க, அதை நம்புவீங்க, அதுலயே நில்லுங்க. நிச்சயம் ஒரு பிரேக் த்ரூ வரும், உங்க சூழ்நிலை மாறும். பாருங்க, தைரியமா ஜெபிங்க, இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிங்க. பெரிய பிரச்சனை இருக்கிறப்போ, ஆண்டவரே நீர் ஆளுகிற தேவன், சகலத்தையும் ஆளுகிறவரே உம்மண்டை வருகிறேன். ஜெபிங்க, நல்லவரே உம்மண்டை வருகிறேன். உங்க விண்ணப்பத்தை ஏறிடுங்க. ஏன்னா அவர் என்றென்றைக்கும் ஆளுகிறார், நல்லவராய் இருக்கிறார், மாறாத தேவன். அவரே நம்முடைய நம்பிக்கையா இருக்கிறார். இதை விட்டா என்னங்க நம்பிக்கை? இதுல ஏதாவது ஒண்ணு கூட உண்மையா இல்லைன்னா நமக்கு எந்த நம்பிக்கையும் இல்லைங்க. அவர் ஆளாம இருந்தா, அவர் நல்லவராய் இல்லாம இருந்தா எந்த நம்பிக்கையும் இல்லை நமக்கு. ஆனா இதுவே நம்முடைய நம்பிக்கை. அவர் ஆளுகிறார், அவர் நல்லவராய் இருக்கிறார்.